இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகின்றேன். எண்ணாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை நீங்கள் வாசியுங்கள். யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே, உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள்! அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே, உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் அழைக்கிறார். அவர் கர்த்தரை சேவிக்க வேண்டிய ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் வழி மாறி சற்று இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று கடந்து சென்ற பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவரை சந்தித்து இடைப்பட்டு, நான் சொல்வதை மாத்திரம் நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவருக்குள்ளாய் இருந்து பேசின ஜீவனுள்ள வார்த்தைகள் தான் இவைகள். யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே, உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். இது இஸ்ரவேலின் கூடாரங்களை குறித்து மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு கூடாரத்தை குறித்தும் தேவனுடைய வார்த்தை இதுதான். இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு கூடாரத்தை குறித்து தேவன் சொல்லுகிற வசனங்கள் இவைகள் தான். என்ன சொல்லுகிறார்? உன் கூடாரங்கள் அழகானவைகள், உன் வீடு அழகானது, உன் வீடு ஆசீர்வாதமானது, உன் வீடு ஆரோக்கியமானது. இதைத்தான் தேவன் ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்திலும் எதிர்பார்க்கின்றார். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நம்முடைய கூடாரங்களில்தான் பிரச்சனைகள், நம்முடைய கூடாரங்களில்தான் போராட்டங்கள், நம்முடைய கூடாரங்களில்தான் சிக்கல்கள். நம்மால் சில பிரச்சனைகளை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. சத்துருவானவன் ஒருவேளை தேவ ஜனங்களை லக்காக வைத்து கிரியை செய்கிறானோ என்பது போல நமக்கு தோன்றினாலும், நம்முடைய கூடாரங்கள் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா வீடுகளிலும் பிரச்சனைகள் இதுதான். குடும்பங்களுக்குள் பிரச்சனை, குடும்பங்களுக்குள் சமாதானம் இல்லை, குடும்பங்களுக்குள் தாழ்ச்சி, குறைவு, விவாகரத்து, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையிலே மனக்கசப்புகள், மனைவிக்கும் கணவருக்கும் இடையிலே பலவிதமான உறவுகளின் சிக்கல்கள். இப்படிப்பட்ட ஒரு கூடாரத்தை ஆண்டவர் பார்த்து, எப்படி உன் கூடாரம் அழகா இருக்கிறது என்று சொல்ல முடியும்? அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தை பொய்யா? தேவன் பொய் சொல்லுவாரா? உன் கூடாரம் அழகானது என்று சொன்னாரே, அப்படி என்றால் நம்முடைய கூடாரத்தை அழகாய் மாற்றுவது எது? நம்முடைய கூடாரத்தை அலங்கோலமாய் மாற்றுவது எது என்றெல்லாம் இன்றைக்கு உட்கார்ந்து யோசித்து பார்த்தால் பல காரியங்கள் நம்முடைய சிந்தைக்குள் ஓடும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வீடு சமாதானமா இருக்கும். அதான் காட்ஸ் பிளான். இன்றைக்கு நீங்கள் இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பதாக உங்கள் வீட்டின் நிலை என்ன என்று சற்று சிந்தித்து பாருங்கள். பல குடும்பங்களுக்குள் தீர்க்க முடியாத பிரச்சனை, பல குடும்பங்களுக்குள் பலவிதமான போராட்டங்கள். குடும்பங்களுக்குள் இருக்கிற 3 விதமான பிரச்சனைகளை குறித்து சுருக்கமாய் உங்களோடு கூட பேசி, இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது, தேவன் நமக்கு எப்படி உதவி செய்வார், நம்முடைய கூடாரம் எப்படி ஒரு அழகான கூடாரமாய் மாற முடியும் என்றுதான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், யாக்கோபை, உன் கூடாரங்கள் அழகானவைகள் என்று. புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் வேறு ஒரு கூடாரத்தை குறித்து சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இது ஒருவேளை சரீரமாகிய கூடாரம் போல நமக்கு தோன்றினாலும் இந்த கூடாரத்தை குறித்து பவுல் சொல்லுவதை நான் வாசிக்க விரும்புகின்றேன். முதல் 4 வசனங்கள். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள
மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் வாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இங்கே பவுல் ஒரு கூடாரத்தை குறித்து சொல்லுகிறார். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், அது சரீரமாகிய கூடாரத்தை குறித்து அவர் சொன்னாலும், நான் என்னுடைய செய்திக்கு ஆதாரமாக பூமியிலே நமக்கு ஒரு வீடை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே, அந்த வீட்டை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த பூமியில் எவரும் 1000 வருஷங்கள் வாழப்போவது இல்லை. இந்த பூமியில் எவரும் யுகாயுகமாய் வாழப்போவதில்லை. திஸ் லைஃப் இஸ் அ டெம்பரரி லைஃப். இந்த வாழ்க்கை அது ஒரு நிரந்தரமில்லாத ஒரு வாழ்க்கை, தற்காலிகமான ஒரு வாழ்க்கை. பிரசங்கி தன் புத்தகத்திலே எழுதும் பொழுது மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு நிலையற்றது என்பதை மிக அழகாக எழுதியிருக்கின்றார். ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றிற்கும் ஒரு நேரம் உண்டு. தேவன் செய்ய நினைத்ததை மனுஷன் மாற்ற முடியாது. நிலையில்லாத ஒரு வாழ்வு, நிரந்தரமில்லாத ஒரு வாழ்வு என்று பிரசங்கி எழுதி வைத்திருக்கின்றார். இங்கே இந்த பூமிக்குரிய கூடாரத்தில் நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் என்று பவுல் எழுதியிருக்கிறார். சிலர் பிரசங்கிப்பார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உனக்கு பிரச்சனையே கிடையாது, பாரமே கிடையாது என்று. அது என்னால் பூரணமாய் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் பவுலே எழுதியிருக்கிறார் நாம் எப்படி தவிக்கிறோம் என்று. பாரம் சுமந்து தவிக்கின்றோம். ஒருவேளை விசுவாசத்தினால் நாம் அப்படி சொல்லலாம், ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார் என்று. ஆனால் டே டு டே லைஃப்ல ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில நமக்கு பிரச்சனை இருக்குது. இந்த மாலையில வந்திருக்கிற உங்களை பார்த்து உங்க மனசுல என்ன பாரம்னு கேட்டா, நிச்சயமா நீங்க எல்லாரும் எழுமின்னு ஒரு லிஸ்டே சொல்லுவீங்க. எனக்கு இது பாரமா இருக்குது, எனக்கு இதுதான் பாரமா இருக்குது. என் கணவரை குறித்து பாரம், என் பிள்ளைகளை குறித்து பாரம், என் தாயை குறித்து பாரம், என் உடன் பிறந்தாரை குறித்து பாரம். ஐயோ, இந்த பாரம் என்னை விட்டு நீங்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். பல வேளைகளிலே இந்த பாரங்கள் நம்மை அழுத்தி விடுகிறது. ஆண்டவருக்குள் சந்தோஷப்பட முடியாமல் இந்த பாரங்கள் நம்மை கவலைக்குள்ளாக்கி விடுகிறது. அதையே நினைக்கிறோம். இரவு படுக்கும் பொழுதும் அதையே நினைக்கிறோம், பகல் எழும்பும் பொழுதும் அதையே நினைக்கிறோம். சில வேளைகளில் ஏன் இந்த உலகத்தில் வாழுகிறோம் என்று கூட சலிப்பு வந்து விடுகிறது இந்த பாரத்தினால். நன்மையான காரியங்கள் கூட சில வேளைகளில் பாரமாய் மாறிவிடுகிறது. ஒரு வேலைக்கு போகிறீர்கள், காலையிலிருந்து இரவு வரை உழைக்கிறீர்கள், களைப்போடு வந்து படுக்கிறீர்கள், மறுநாள் எழும்புகிறீர்கள், போகிறீர்கள். நீங்கள் செய்கிற வேலை அது பாவம் அல்ல, ஆனால் பல வேளைகளில் அது பாரமாய் மாறிவிடுகின்றது. புருஷன் மனம் திரும்பாத கணவராய் இருப்பார் என்றால் மனைவிக்கு பாரம். மனைவி சற்று ஒழுங்கற்ற மனைவியாய் இருப்பார் என்றால் கணவருக்கு பாரம். குடும்ப உறவுகளிலே பிள்ளைகள் நாம் சொல்லுவதை போல நடக்கவில்லை என்றால் மனதிலே பெற்றோருக்கு பாரம். பெற்றோர் பிள்ளைகளை புரிந்து கொள்ளவில்லை என்றால் பிள்ளைகளுக்கு பாரம். அப்படி என்றால் எல்லாரும் எதையோ ஒரு பாரத்தை தூக்கி சுமந்து கொண்டே இந்த வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். அப்படி என்றால் பாரம் இல்லாமல் வாழுவதற்கு ஆண்டவர் ஒரு வழியை வைத்திருக்கின்றார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பாரம் இல்லாம வாழணும், அதான் காட்ஸ் பிளான். நம்ம மனநிலைமையை கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. மனநிலைமை இருக்குது பாருங்க, இந்த மனசை கொஞ்சம் மாத்துனா எல்லாமே மாறிடும். பிரச்சனைக்கு காரணமே மனசு தான். அவங்க வீட்லேயும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, ஆனால் அந்த அம்மா சந்தோஷமா வந்து கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. இன்னொரு வீட்லேயும் அதே போல பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, அவங்க வீட்லேயே உட்காந்து வருத்தப்பட்டு இருக்கிறாங்க, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையே, சர்ச்சுக்கு போய் என்ன செய்ய. பிரச்சனை 2 பேருக்கும் ஒன்று தான். ஆனால் ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அவங்க மனநிலைமை எப்படி இருக்குதோ அதுபடி தான் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னைக்கு ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். உங்கள் பாரத்தை முதல்ல கர்த்தர் மேலே வைக்க படிக்கணும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேலையில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சரீரத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஊழியத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, டேக் இட் டு த லார்ட் இன் ப்ரேயர் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறோம்ல, வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு பாட்டில் எல்லாத்தையுமே நீ ஆண்டவற்றை போய் சொல்லு அப்படின்னு இருக்குது. வேதமும் அதைத்தான் சொல்லுது. எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. சின்ன பிள்ளை மாதிரி போய் சொல்லுங்க, அப்பா
இப்படி இருக்குது ஆண்டவரே, இப்படி இருக்குது ஆண்டவரே. ஒன்று இந்த பாரத்தை தாங்கிறதுக்கு எனக்கு பலன் தாங்க, இல்லாட்டி இந்த பாரத்தை எடுத்து போடுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். நம்ம சின்சியராக ஜெபம் பண்ணும்போது பல வேளைகளில் எதிர்பார்த்து ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம். நம்ம பிரச்சனையே அதுதான். இவ்வளோ இன்னைக்கு ஒரு அழகான ஒரு கிளிப்பு போட்டாங்கல்ல, வீடியோ கிளிப், ஒவ்வொன்றுத்துக்காக ஜெபம் பண்ணுறோம். நியூஸ் பேப்பரை படிக்கும்போது நாம் பண்ணுற ஜெபத்துக்கெல்லாம் பதில் அங்கே வருதான்னு நம்ம பார்க்குறதே இல்லை. ஆண்டவரே ஜெபம் பண்ணமே, ஆண்டவரே மாற்றங்கள் வருதா, திருப்பங்கள் வருதா, தேவன் கிரியை செய்கிறீரா, அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஜெபத்துக்கு பதில் தர்றீங்கப்பா அப்படிங்கிற மனநிலைமையில நம்ம பார்க்குறதே இல்லை. தீக்கோழி முட்டையிட்டு அடைகாக்காமல் ஓடுவது போல பல வேளைகளில் நம்மளோட ஜெபம் இருக்குது. ஜெபிக்கிறோம், பதிலை எதிர்பார்க்கறது இல்லை. ஜெபிக்கிறோம், தருவீங்க நம்புறேன் அப்படின்னுலாம் கர்த்தர்கிட்ட சொல்றதே இல்லை. இன்று உங்களுக்கு சொல்லித்தாரேன், உங்க பாரங்களை லகுவாக்க சின்னதா 3 ஆலோசனை உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். அதுல ஒன்று தான் கர்த்தர் மேல பாரத்தை வச்சிடணும். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற என் அன்பு சகோதரிகளே, உங்க இருதயத்துல என்ன பாரம் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எடுத்து கர்த்தர்கிட்ட போய், அப்பா எனக்கு இது கஷ்டமா இருக்குது, என்னால் இதை சமாளிக்க முடியல, எனக்கும் என் உயர் அதிகாரி கடையில் பிரச்சனை, நான் என்ன சொன்னாலும் அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, என்னை தப்பாவே பார்க்குறாரு, ஏன்ட்ட தப்பு இருந்தால் என்ன மாற்றுங்க, அவற்றை தப்பு இருந்தால் அவரை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்வார். ஏன்னா நீங்கள் சமாதானமாக வாழணும், அதான் ஆண்டவருடைய சித்தம். பல வேளைகளில் குடும்பங்களில் பிரச்சனை எங்கே வருதுன்னா, மனைவி கணவனை புரிந்து கொள்ளாமலும் கணவன் மனைவியை புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது தான் பிரச்சனை வருது. கணவன் மனைவியை புரிந்து கொள்ளலை, மனைவி கணவனை புரிந்து கொள்ளலை, பிரச்சனையே அங்கதான். என்ன ஒரு மனைவி என்ன நினைக்கிறாள், தன் புருஷன் பூரணராய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். புருஷன் என்ன நினைக்கிறார், மனைவி பூரணமுள்ளவளாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆகவே குறைவுகளை பார்க்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள முடிகிறதில்லை. உடனடியாக நம்முடைய மனம் சலித்து போகிறது, உடனடியாக கோபம் வருகிறது, உடனடியாக பல உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம், வாக்குவாதங்கள் வருகிறது, சண்டைகள் வருகிறது, சமாதானம் போகிறது. ஒரு காரியத்தை குடும்பத்தில் கற்றுக்கொள்ளணும், புருஷன் இருக்கிற பிரகாரமாய் புருஷனை மனைவி ஏற்கவும், மனைவி இருக்கிற பிரகாரமாய் மனைவியை புருஷன் ஏற்றுக்கொள்ளவும் பழக வேண்டும். ஹஸ்பண்ட் எவ்வளோ சம்பளம்னு சொல்லாமலே கல்யாணம் பண்ணிட்டாங்க. சரி, கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, அவருக்கு அவ்வளோதான் சம்பளம். இப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்? எங்கள் அம்மா வீட்டில் நான் எப்படி வளர்ந்தேன் தெரியுமா, நான் எவ்வளோ செல்வமாய் வளர்ந்தேன் தெரியுமா, என் காலே தரையில் படாது, அப்படியே வாழ்க்கையெல்லாம் சொல்லிட்டு இருந்தா இனிமேல் எப்படி கால் தரையில் படாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும்? யூ ஹாவ் டு அக்செப்ட். நீங்கள் ஏற்றுக்கணும், ஆமாம் அம்மா வீட்டில் ராஜாத்தி மாதிரி இருந்தேன், இப்போ வந்துட்டேன், இவர் இப்படித்தான், சம்பளம் இவ்வளோதான், ஓகே கர்த்தர் எனக்கு இருக்கிறாரு, இந்த சம்பளத்தில் நம்ம குடும்பத்தை நடத்த போகிறோம், வாங்க ஜோம் பண்ணுவோம், இந்த கொஞ்சம் வருமானத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் குடும்ப வாழ்க்கையை துவங்கணும். ஆரம்பத்தில் ஊழியத்திற்கு வரும்பொழுது என் கணவர் ஒரு நல்ல கிறிஸ்தவ நிறுவனத்தில் பணி செய்து கொண்டிருந்தார்கள். கர்த்தர் பேசினவுடன் திருமணமாகி முதல் ஆண்டிலே வேலையை ராஜினாமா செய்தார்கள். நான் அப்பொழுது பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். பிள்ளைகள் பிறந்து விட்டார்கள், அவருக்கு வேலை கிடையாது. ஒரு பிள்ளைக்கு அடுத்த பிள்ளை பிறந்தவுடன் நானும் வேலைக்கு போக முடியவில்லை, வருமானமே கிடையாது வீட்டில். எப்படி குடும்பத்தை நடத்துவது எங்களுக்கே புரியவில்லை. நான் ஜெபம் செஞ்சோம், ஆண்டவரே எங்களை நடத்துகிற தேவன் நீங்கள், உங்கள் ராஜ்யத்துக்காக தான் நாங்கள் வேலையெல்லாம் விட்டோம். பிள்ளைங்களை ஸ்கூலில் படிக்க வைக்கணும், ஃபீஸ் கட்டணும், அவர்களுக்கு வேண்டிய சகல காரியங்களை செய்யணும், எப்படி செய்ய போகிறோன்னே தெரியவே இல்லை. அப்படிதான் திகைத்தோம். அந்த நெருக்கத்தின் நிமித்தம் என்னுடைய மகன் பிறந்த 45 நாட்களுக்குள் என்னுடைய கிளினிக் வேற ஒரு இடத்துல இருந்துச்சு, நான் திரும்ப போக வேண்டிய சூழ்நிலைமை ஆயிடுச்சு. சரீரம் ஒன்றும் அதற்கு ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனாலும் மனரம்யமாய் போனேன். போய் இன்றைய கிளினிக்கை பார்க்க ஆரம்பித்தேன். பிள்ளைகள் வளர்ந்தார்கள். ஆண்டவர் அந்த கிளினிக்கை மூட சொன்னார். மூடிட்டு நீங்கள் 2 பேரும் முழு நேர ஊழியத்துக்கு வரணுங்கிறார். மூத்த மகனுக்கு 3 வயது, அடுத்த மகனுக்கு 1.5 வயது. என்ன சோர்ஸ் என்ன ரிசோர்ஸ் தெரியவே தெரியாது. கிளம்பினோம், சென்னைக்கு வந்தோம். எப்படி குடும்பத்தை நடத்த போகிறோம் தெரியாது. தேவனை மாத்திரம் சார்ந்திருந்தோம். கையில் இருந்த கொஞ்சம் பணத்தை வைத்து அந்த முதல் சில மாதங்கள் குடும்பத்தை நடத்தினோம். அதற்கு பிறகு தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்க ஆரம்பித்தோம்.
அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வசனத்தின்படி சில வேளைகளிலே பிள்ளைகளுக்கு பால்டின் வாங்குவதற்கு கூட பணம் இருக்காது. இன்னைக்கு நான் ஓப்பனாக பேசுகிறேன் உங்கள்கிட்ட. ஆனால் அறை வீட்டுக்குள் போய் அழுது ஜெபிப்பேன், ஆண்டவரே உம்முடைய வேலைக்காகத்தானே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஊழியத்திற்கு வந்தோம், நீர்தானே எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் கண்ணீரோடு கர்த்தரிடத்தில் ஜெபித்த பொழுது எவ்வளோ ரொம்ப பாரப்பட்டுச்சு. ஒருவேளை தகப்பன் இருந்திருந்தால் உதவி செய்திருப்பார், தகப்பன் இல்லை, மரித்து விட்டார். இதெல்லாம் நினச்சி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், நானே உனக்கு தகப்பன், ஐ எம் த ஃபாதர் ஆஃப் ஃபாதர்லெஸ் அண்ட் த டிஃபெண்டர் ஆஃப் விடோஸ் அப்படின்னு ஒரு வசனத்தின் மூலம் பேசினார். நானே திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவர், என் தாய்க்கு அவர் தான் நியாயம் விசாரிப்பேன் என்று சொன்னார். ஐ எம் யோர் ஃபாதர்னு என்னைக்கு கர்த்தர் பேசினாரோ அன்னையிலிருந்து எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்க ஆரம்பிச்சார். எப்படி கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். இன்றைக்கு ஊழியத்தின் எல்லைகளை விஸ்தாரமாக்கி இருக்கிறார். 12 பேர் முழு நேர ஊழியமாய் எங்களோடு கூட இருக்கிறார்கள். 25 பேர் பகுதி நேரமாய் வந்து உற்சாகமாய் ஊழியம் செய்கிறார்கள். ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தருடைய கிருபையினால் அலுவலகத்தை வைத்து, ஜெப மையத்தை வைத்து, பைபிள் சென்டரை வச்சு இவ்வளோ நடத்துறோம். எப்படி நடத்தினார்னா, முறுமுறுக்கவே இல்லாமல் கர்த்தர் என்னை நடத்துவார் என்று வந்தேனே, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட். குடும்பத்தாரெலாம் சொன்னாங்க, நீ பைத்தியக்காரி போல வேலையை விட்டுட்டு ஒரு நல்ல ப்ரொஃபஷனை விட்டுட்டு நீ ஊழியத்துக்கு போயிட்ட அப்படிலாம் சொன்ன நாட்கள் உண்டு. திரும்பி பார்க்கிறேன், தேவன் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். ஹல்லேலூயா. பாரம் வாழ்க்கையில் வரும் பொழுது 1 கர்த்தர் மேலே வச்சிருங்க, 2 கணவனும் மனைவியும் ஒருமனப்பட்டு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து, இல்லை நம்ம சேர்ந்து நடத்த முடியும், நம்மளால் முடியும்னு சொல்லி ஒருவரை ஒருவர் பழி சாட்டாது, குற்றம் கண்டுபிடிக்காது, குறைகளை கண்டுபிடிக்காது, இருக்கிற பிரகாரமாக ஏற்றுக்கொண்டு குடும்பத்தை நடத்துவீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் பாரம் உங்களை விட்டு நீங்கிவிடும். 2வதாக, இந்த குடும்பங்களை அலைக்கழிக்கிற பாரத்தில் இருந்து எப்படி விடுதலையாவது என்று நான் யோசித்த பொழுது ஒரு வசனத்தை ஆண்டவர் சொன்னார். உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி, நான் ஒருவனாக உங்கள் பாரத்தை தாங்கக்கூடாது. அடுத்த வசனமும் வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாயிருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. 13வது வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும் பொருட்டு உங்கள் கோத்திரங்களில் ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர்கள் என்று பெயர் பெற்ற மனிதரை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். சரி, மோசே ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, ஒரு தலைவன் 30 லட்சம் பேரை நடத்த முடியுமா? அவர் நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தா காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நியாயம் விசாரிப்பாராம். அப்பொழுது அவருடைய மாமனாகி எத்திரோ வந்து கேட்டார், என்ன மோசே நீ இப்படி செய்து கொண்டிருக்கிறாய்? காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நீ உட்கார்ந்து இப்படியெல்லாம் பேசினால் உன்னால் சமாளிக்கவே முடியாது, நீ உன் பாரத்தை பகிர்ந்து கொள் என்று சொன்ன பொழுது 70 பேரை அழைத்து மோசே ஜெபம் செய்தார். அவர்களுக்கு இலோஹிம் என்று பெயர், அதாவது தேவனுடைய ஆவியை பெற்று தேவனை போல ஜனங்களை நியாயம் தீர்க்கிறவர்கள் என்பது அதன் பொருள். 70 பேரை கூப்பிட்டு தன்மேல் இருக்கிற ஆவியை கர்த்தர் அவர்கள் மேல் வைத்த பொழுது அந்த 70 பேரும் சின்ன சின்ன காரியங்களெல்லாம் பார்த்துட்டாங்க. மோசே பெரிய காரியத்தை மட்டும் பார்த்தார். இப்போ பாரம் எங்கேயோ இருந்து எங்கேயோ குறைஞ்சிருச்சு. உங்கள் லைஃப்பில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம ஆவிக்குரிய ஜனங்களாக இருக்கிறதுனால பல காரியங்களை மனசுலையே வச்சு 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 அடக்கிக்கிட்டு இருந்தா உங்கள் பாரம் உங்களை விட்டு போகாது. உங்களுக்குன்னு உங்கள் பாரத்தை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு ஆவிக்குரிய நபர் உங்களுக்கு வேணும். அந்த நபர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்னா, நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொன்னால் போய் மற்றவங்கள்ட்ட சொல்லாத ஒரு நபராக இருக்கணும். அப்படிப்பட்ட நபரை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி, பிரதர் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, வாங்களேன் என்னோட கூட ஜோம் பண்ணுங்களேன், அப்படி ஜோம் பண்ணி பாருங்கள், உங்கள் பேர்டன் எங்கேயோ குறைஞ்சிரும். சிஸ்டர்ஸாக இருக்கிறீங்க, உங்களை உண்மையாக நேசிக்கிறவங்கள, உங்கள் பிரச்சனையை வெளியே சொல்லாத ஒரு நபரை தேடி கண்டுபிடிச்சி அவங்களோட உங்கள் மனசை பகிர்ந்து 2 பேரும் சேர்ந்து ஜோம் பண்ணி பாருங்கள். ஒரு ஷார்ட் பீரியடில் கர்த்தர் உங்கள் பாரத்தை முதல்ல உங்கள் இருதயத்திலேருந்து எடுத்து போடுவார். பிரச்சனை சில வேளைகள் அப்படியே தான் இருக்கும், ஆனால் பாரம் என்ன செஞ்சிடும்?
போயிடும். பிரச்சனைகள் பெருசு கிடையாது. பிரச்சனையை நினைச்சு உள்ள அழுத்தி கொண்டிருக்கிறதே அந்த வெயிட், அந்த ஹெவினஸ், அதுதான் நம்மளை பல வேளைகளில் கீழே தள்ளிடுது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். எப்படி நிறைவேற்றுங்கள்? இப்படியே கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்துவுடைய பிரமாணம் என்னது? அவர் நம்ம பாரத்தை சுமந்துட்டார்ல. அவர் சொல்றாரு, நீங்க ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமக்கணும். சர்ச்சுக்கு வர்றீங்க, வந்து அழுது ஜோம் பண்ணிட்டு இயேசுவின் நாமத்தில் ஆமென்ட்டு ஒரே ஓட்டமா ஓடிடக்கூடாது. பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நின்று ஒரு 4 பேர்கிட்ட பேசி, சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, போன வாரம் கவலையோட வந்தீங்களே பிரதர் எப்படி இருக்கிறீங்க, வேலை இல்லைன்னு சொன்னீங்களே, நான் ஜோம் பண்ண பிரதர் உங்களுக்காக, கர்த்தர் உங்களுக்கு நல்ல வேலை தருவார் பிரதர், நீங்க ஏன் கவலைப்படுங்க பிரதர், நாங்கெல்லாம் இருக்கிறோம், தைரியமா இருங்க. இப்படி வார்த்தை சொல்லி சபை ஒருத்தர் தேற்றணும், ஒருத்தர் தைரியப்படுத்தணும். நீங்க நல்லா கொஞ்சம் பொருளாதாரத்தில் உயர்ந்த ஒரு நபரா இருந்தா உங்க கண்ணு கொஞ்சம் தேடணும். சர்ச்சில் யாரு அதே ட்ரெஸ்ஸை கட்டிட்டு வாரா, யாரு தேவையோடு இருக்கிறா, சீக்கிரட்டா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம். இப்படித்தான் கிறிஸ்து பாரங்களை பகிர்ந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு நம்மளை அழைத்திருக்கிறார். வேதத்தில் ஒரு நல்ல வசனம் உண்டு, இடுக்கண்ணில் உதவவே, சொல்லுங்க, இடுக்கண்ணில் உதவுறதுக்கு தான் யாரு? நம்மெல்லாம் யாரு? ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள். ஒரு வீட்டில் டெத்துனா போய் எல்லாரும் நிற்கணும். ஒரு வீட்டில் நன்மைன்னா குடும்பமா நம்ம போய் ஆவிக்குரிய குடும்பமா போய் நின்று அவங்கள பிளஸ் பண்ணும்போது அது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஒரு கிராமத்திலேருந்து ஒரு சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு யாருமே இருக்காது. ஆனால் பல இடங்கள்ல என்ன நடக்கும் தெரியுமா? அந்த வீட்டில் ஒரு துக்கம்னா ஒரு 4 பேர் தான் போவாங்க. அப்படி சபையில் ஒரு 20-50 பேர் போய் நிற்கணும். அப்போ அந்த ஊர் பார்க்கும், என்னப்பா இவன் எங்கேயோ இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு போனாங்க, யாருமே இல்லைன்னு நினைச்சோம், இந்த பாரு இந்த வீட்டில் துக்கம் நடக்கும்போது இவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்ற அளவுக்கு சபை ஒரே குடும்பமாய், ஒரே குடும்பத்தின் அங்கமாய் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். அப்படி சுமந்து பாருங்க, உங்க இருதயம் லகுவாகும். உங்க மனசுல உள்ள பேர்டன் போயிடுச்சுன்னா இங்கிருந்து வீட்டுக்கு போகும்போதே சமாதானமா போவீங்க. இங்கிருந்து வீட்டுக்கு போகும்போது, எனக்கு ஒரு ஆவிக்குரிய குடும்பம் இருக்குது, ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார், ஒரு ஆவிக்குரிய தாய் இருக்கிறாங்க, ஒரு ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க, அவங்க என்னை விசாரிப்பாங்க, எனக்காக ஜோம் பண்ணுவாங்க. இப்படித்தான் நம்ம பாரம் குறையணும். ஒன்று, கர்த்தர் மேல பாரத்தை வச்சிருங்க. 2வது, நல்ல ஆவிக்குரிய சகோதரர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. 3வது, பாரத்திலிருந்து விடுதலை அடைகிறதுக்கு எபிரேய ஆக்கியோன் ஒரு வசனத்தை நமக்கு சொல்றாரு. எபிரேய நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். வேதம் சொல்லுது, பாரத்தை என்ன செய்யணுமா? கொஞ்சம் சொல்லுங்க. அது நம்மளை சுத்தி எப்படி நிக்குது? நெருங்கி நிக்குது. ஏன்? நீங்க சந்தோஷமா ஓடக்கூடாது, நீங்க சமாதானமா ஓடக்கூடாது, நீங்க களிப்போடு ஓடக்கூடாது, விசுவாசத்தோடு ஓடக்கூடாது. பாரம் சுத்திலும் நிக்குது. சில பாரத்தை நீங்க தள்ளித்தான் போடணும். என்ன செய்யணும்? அதை பத்தி மைண்ட் பண்ணவே கூடாது. என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நான் கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு நீங்க ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா, நான் சொல்றேன், கொஞ்ச நாள் அந்த பாரம் உங்களை விட்டு போயிடும். ஒரு சின்ன உதாரணம் ஞாபகத்துக்கு வர்றதுனால நான் சொல்றேன். நான் மருத்துவக் கல்லூரி படித்து கொண்டிருந்த பொழுது, அப்போ ப்ராக்டிக்கல்ஸ் எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது. என்னுடைய வீடு நான் படித்த கல்லூரியிலேருந்து 1 மணி நேர பிரயாணம். ஆகவே முந்தின நாள் நான் வீட்டிற்கு போய்விட்டேன். என்னுடைய நேம் ஜேல வர்றதுனால என் ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், நமக்கு ப்ராக்டிக்கல்ஸ் எப்போ, காலையிலையா மத்தியானமா? அவன் நோட்டீஸ் போர்டில் பார்த்துட்டு, ஜே சீரீஸ் எல்லாத்துக்குமே வந்து மத்தியானம்தான், அதனால் நீ காலையில் மெதுவாக கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டான். சரி என்று காலையில் ஜாலியாக கிளம்பி 11:30 மணிக்கு வாரேன். அங்கே எல்லாம் டென்ஷனில் நிற்கிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸில். ஏய், உனக்கு காலையிலெல்லாம் ப்ராக்டிக்கல்ஸ், நீ ஏன் மத்தியான ப்ராக்டிக்கல்ஸ் இவ்வளோ தைரியத்தோட எப்படி வருவ என்று எல்லாம் அப்படி சாடுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை, ஜே சீரீஸில் மத்தியானம் தானே சொன்னாங்க, உன் பேர் காலையில் இருக்குது, உனக்கு அடுத்து இருக்கிறவங்களுக்கு தான் மத்தியானம் இருக்குது, இப்போ என்ன செய்ய போகிற?
நீ ப்ராக்டிக்கல்ஸ் எழுதலைன்னா ஃபெயில் ஆயிடுவே, இந்த வருஷம் வேஸ்ட். மருத்துவ கல்லூரியில் ஒரு வருஷம் வேஸ்ட்டுங்கிறது வந்து பயங்கரமான நஷ்டம். என்ன செய்யனே தெரியல. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, நம்ம போய் இன்டர்னல்கிட்ட எப்படியாவது போய் நாங்கள் போய் பேசிட்டு வரோம், நீ இங்கேருந்து ஜோம் பண்ணு அப்படின்னாங்க. இவங்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க பாரு. கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணேன், வந்த களைப்பில் நீட்டாக படுத்து தூங்கிட்டேன். இவங்க வந்து டமான்னு கதவை தட்டி நான் தூங்குறதை பார்த்தோடனே அவங்களுக்கு இருந்த கோபம் இன்னும் கூடிருச்சு. எவ்வளோ தைரியம் இருந்தால் நாங்கள்லாம் போய் ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட ஹெச்ஓடிகிட்ட போய் கெஞ்சி உனக்கு வந்து நாங்கள் கேட்டு உன் லிஸ்ட்டை எடுத்து அடுத்ததில் மாட்டி இவ்வளோலாம் செஞ்சுட்டு வந்திருக்கிறோம், நீ படுத்து தூங்குறிய, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்னு. இப்போ எனக்கு பேதுரு ஞாபகம் தான் வந்துச்சு. மறுநாள் காலையில் என்ன செய்ய போகிறாங்க, சிரச்சேதம் பண்ண போகிறாங்க. பேதுரு சங்கிலிக்கு நடுவில் என்ன செஞ்சார், தூங்கிட்டு இருந்தாராம். எனக்கு அந்த தூக்கம் எங்கேருந்து வந்ததுன்னு எனக்கே தெரியல. ஆனால் அந்த பாரத்தை மைண்ட்ல எடுக்காம படுத்து விட்டதுனால என் மனசில் ஒரு பெரிய பீஸ் ஆஃப் மைண்ட். சரி, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், உண்மையாகவே நீங்கள் எனக்கு பெரிய காரியம் செஞ்சீங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் தேங்க் பண்ணிவிட்டு போய் மத்தியானம் இந்த ப்ராக்டிக்கல்ஸை செஞ்சேன். மெடிக்கல் காலேஜ் ஹிஸ்ட்ரியில் அப்படிலாம் விடவே மாட்டாங்களாம். எனக்கு ஒரு ஃபேவர் ஆண்டவர் செஞ்சார். நான் சொல்கிறேன், சில பாரத்தை தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களை அழுத்திரும். தூக்கி போடுங்க வெளியே. பார்த்துக்கங்க, ஆண்டவரே உங்கள் பாதத்தில் வச்சுட்டேன், உங்கள் பாதத்தில் கொடுத்துட்டேன், இனிமே அது என்ன நடந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு, நான் அதை பற்றி நினைக்கவே மாட்டேன். அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு இன்னைக்கு இங்கேருந்து போங்க, உங்கள் மனசு லேசாக இருக்கும். பாரம் குறைஞ்சிட்டாலே உங்கள் வீட்டில் சந்தோஷம் பெருகும். பிள்ளைங்க கேட்பாங்க, என்ன அம்மா அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். என்ன அப்பா மூடே நல்லா இருக்குது, அப்பா என்ன சந்தோஷமாக இருக்கிறாரு, இன்னைக்கு டென்ஷன் இல்லாத இருக்கிறாரு. நம்ம பிள்ளைங்க நம்ம சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா அதுவே குடும்பத்தில் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ரெண்டாவது, கூடாரங்களிலே தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாதபடி, தேவனுடைய அழகு இல்லாதபடி தடுக்கிற இன்னும் ஒரு காரியம் சோர்வு. என்னது? நல்லா பலத்தோடு இருக்கும் பொழுது நல்லா ஜோம் பண்றோம், உற்சாகமா இருக்கிறோம், எல்லாம் செய்றோம். ஆனா ஏதோ ஒரு காரியம் உங்களை சோர்வடைய பண்ணுது. பலரை சோர்வடைய பண்ற காரியம் என்ன தெரியுமா? காலதாமதமா சில ஜெபங்களுக்கு பதில் வரலன்னா உடனே என்ன ஆயிருது? சோறு. எத்தனை வருஷம் ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த மனுஷன் ரட்சிக்கப்படணும்னு, அவர் இன்னும் தானே குடிச்சிட்டு வராரு. அப்படி இருந்த முந்தின நாள் ஜெபிச்ச ஜெப ஆவியெல்லாம் மறுநாள் எங்கேயோ காணாம போயிருது. நான் ஜெபம் பண்ணி என்ன ஆண்டவரே பார்த்தேன் அப்படின்னு நமக்கே சோர்வுக்கு நம்ம இடம் கொடுத்துறோம். வேதத்தில் சோர்வு என்பது ஒரு பலத்த பிசாசின் வல்லமை அப்படிங்கிறத நம்ம பல இடங்கள்ல பார்க்குறோம். அது பெரிய பெரிய பரிசுத்தவான்களை கூட கீழே கொஞ்சம் சாய்க்க முயற்சி பண்ணுச்சு. பெரிய பரிசுத்தவான்கள் 3 பேர் அவங்க வாழ்க்கையில சோர்வு வந்ததுனால எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போனாங்கன்னா, போது ஆண்டவரே என் லைஃப்பை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்துருங்க. இன்னைக்கு பிரபல சினிமா நட்சத்திரங்களில் பலர் ஏன் தற்கொலை செய்கிறாங்க தெரியுமா? எல்லாம் இருக்குது அவங்களுக்கு. அன்எக்ஸ்பிளைன்ட், அதாவது விவரிக்க முடியாத ஒரு சோர்வு. விவரிக்க முடியாத ஒரு சோர்வு வந்ததுனால வாழ்க்கையில் விரக்தி வருது. விரக்தி வந்தனால வாழ பிடிக்கல, தற்கொலை செஞ்சிடறாங்க. இன்னைக்கு பல உதாரணங்களை நான் சொல்ல முடியும். நம்ம கூடாரம் அழகா இருக்கணுங்கிறது ஆண்டவருடைய சித்தம். நீங்க சோர்வோடு நான் வாழ பிடிக்கலன்னு ஒரு நாளும் சொல்லக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய சோர்வுகளை மாற்றுறதுக்கு வேதத்துல வழி வச்சிருக்கிறார். சரி, இந்த சோர்வு பரிசுத்தவான்கள் எல்லாம் எப்படி தள்ளுச்சுன்னு ஒரு சில வசனங்களை மட்டும் நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. சொன்னது யாரு? பவர்ஃபுல் ப்ராஃபட். அப்படியே இஸ்ரவேலைய கலங்க வச்சவர், அக்கினிய வானத்திலிருந்து இறங்க வச்சவர். இப்ப அவர் ஜீவனுக்கு போராட்டம் வந்த உடனே என்ன சொல்றாரு? ஐயோ போதும் ஆண்டவரே. மற்றவங்க வீட்டில் வியாதி, கேன்சர்னா போய் போராடி ஜோம் பண்ண ஒரு சகோதரி தன்னுடைய வீட்டில் ஒரு பெரிய வியாதி வந்தோடனே உடனே ஆடி போயிடுறாங்க, உடனே தளர்ந்து போயிடுறாங்க. தட் இஸ் நேச்சுரல். அது நமக்கு நேச்சுரலாக வர்ற ஒரு உணர்வு சோர்வு என்பது. ஏன்னா நம்ம கொஞ்சம் தளர்ந்துட்டா பிசாசு அந்த இடத்துல இடம் பிடிச்சிக்கிறான். போது கர்த்தாவே என்னை எடுத்துருங்க. யோனாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார்.
அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். சொன்னது யாரு? போய் பிரசங்கம் பண்றாரு. அவர் பிரசங்கத்தை கேட்டு எவ்வளோ பேர் மனம் திரும்பிட்டாங்க அன்னைக்கு நினிவேல. ஆனா அவருக்குள்ள அந்த வசனம் சொல்லுது, தனக்குள்ளே சாவை விரும்பி. இன்னைக்கு அநேகர் சூரியன் கொஞ்சம் உஷ்ணம் அதிகமாயிடுச்சுன்னா, போராட்டத்தின் உஷ்ணம் அதிகமாயிடுச்சுன்னா எதை விரும்புறாங்க தெரியுமா? உடனே சாவதான் விரும்புறாங்க. குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும்போது என்ன சொல்றீங்க? நான் இருக்கிறத விட போய் சேர்ந்துடுறேன். அந்த வார்த்தை வந்து சும்மா சரளமா வருது. அவர் சொல்றார், நீ ஏன் போற, நான் போறேன் முதல்ல அப்படின்னு. அப்ப கிறிஸ்தவ குடும்பத்தின் அழகு அங்கே கெட்டு போகிறது. யோனா தனக்கு உள்ளேயே சோர்வடைஞ்சுச்சாராம். யோபு 7:15 வாசிங்க. அதனால் என் ஆத்துமா நெருக்குண்டு சாகிறதையும் என் எலும்புகளோட உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் மரணத்தையும் விரும்புகிறது. சொல்றது யாரு? யோபு பக்தன். ஐயோ, அவர் கரத்திலிருந்து நன்மையை பெற்றனா தீமையை பெற வேண்டாமா அப்படின்னு சொன்ன ஒரு பெரிய பரிசுத்தவானுக்கே என்ன வந்துச்சு? சோர்வு. இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ள எல்லாரையும் தளர்ந்து போக பண்ணி குடும்ப சந்தோஷத்தை எடுக்கிறது எது தெரியுமா? சோர்வு. இந்த சோர்வை எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு பைபிள்ல வாசித்து பார்த்தா ஆண்டவர் ஒரே ஒரு வழிதான் வச்சிருக்கிறாரு சோர்வை ஜெயிக்கிறதுக்கு. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அடுத்த வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன கொடுக்கிறாரா? அப்போ சோர்வுக்கு காரணம் என்ன? பிரச்சனை காரணம் கிடையாது, உள்ள பலன் இல்ல, அதான் காரணம். போன வருஷம் இதே பிரச்சனை வந்துச்சு, சூப்பரா ஜெயிச்சிங்க. இந்த வருஷம் அதை விட சின்ன பிரச்சனை தான், நிக்க முடியல. ஏன்னா உள்ள பலன் இல்லை. சொல்லுங்க, சோர்வு ஏன் வருது? உள்ள என்ன இல்லை? பலன் இல்லை. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞரும் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் என்ன செய்வார்களாம்? இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், ஆண்டவன் நம்மை பலப்படுத்துகிற தேவன். உங்க சோர்வுக்கு காரணம் பிரச்சனை கிடையாது, உங்களுக்குள்ள பலன் இல்லாத சூழ்நிலைமை. உங்களுக்குள்ள பலன் இல்லை, அதான் சோர்ந்து போயிட்டீங்க. அப்ப என்ன செய்யணும்? வரணும், கர்த்தருக்கு காத்திருக்கணும், தனி ஜெபத்துல காத்திருக்கணும். இப்படி குடும்பமாய் கூடி தேவனுக்கு காத்திருக்கும் பொழுது ஒரு உன்னத பலன் வரும், அது நம்மளை பலப்படுத்தும். இங்க இருந்து போகும் பொழுதே கழுகு போல சட்டைகள் அடிச்சு நீங்க கிளம்புவீங்க. இதுதான் கர்த்தர் வச்ச வழி. ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர். லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கு தான் ஜெபம் பண்ணவே முடியலையே, நான் தான் சோர்ந்து போய் இருக்கிறேனே. என்ன ஆண்டவரே, சோர்ந்து போகாம திரும்ப ஜெபம் பண்ணுன்னு சொல்றீங்க? இஸ் இட் பாசிபிள்? ஆமா, அதான் உலகத்துல ஆண்டவர் நமக்கு வச்ச ஒரு பாதை, ஒரு வழி. ஜெபம் பண்ண முடியலையா? சோர்ந்து போயிட்டியா? ஜெபம் பண்ணு. when it is hard to pray, pray hard அப்படின்னு சொல்றாங்க. ஜெபம் கடினமா இருக்கும்போது நீ கடினமா ஜெபம் பண்ணு, அதான் வழி. பரிசுத்தவான்கள் அதான் செஞ்சாங்க. எப்போ பிரச்சனை கூடுதோ அப்பதான் ஜெபம் கூடணும். எப்போ துக்கங்கள் கூடுதோ அப்போ நீங்க ஜெபத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லைன்னா பிசாசு உள்ள இன்னும் உங்க பலத்தை எடுத்துருவான். சோர்வுக்கு காரணம் பிரச்சனை அல்ல, பலன் இல்லாத நிலைமை. அந்த பலனை போய் கர்த்தரை வாங்கிட்டா திரும்ப எழும்புவீங்க. கழுக போல சட்டைகளை அடிச்சு உயர எழும்புவீங்க. என் அன்பு சகோதரி, எதை குறித்து சோர்ந்து போய் வந்தீங்க? சோர்வடைஞ்சு ஜெபத்தை நிறுத்திட்டீங்களா? இன்னைக்கு நான் சொல்றேன், திரும்ப முழங்கால போடுங்க. சகோதரனை, திரும்ப நேரம் எடுங்க. வேலையில போய் களைத்து 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 ஜெபிக்க முடியாம இருந்த நாட்கள் எல்லாம் போதும். வந்த உடனே ஏதாவது கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்து முடிஞ்சா தூங்கிட்டு இரவு நேரங்களிலாவது ஒரு மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க பழகுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். உங்கள் சோர்வுகள் எல்லாம் மாறிடும்.
வேதத்துல சோர்வை மாத்துறதுக்கு இன்னொரு வழியும் பைபிள் சொல்லுது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதே 12ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். எபிரேயர் 12:3. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். யார நினைச்சுக்கோங்க? அவரே நினைச்சுக்கோங்க. எனக்கு இந்த வசனம் ஆரம்பத்துல கொஞ்சம் புரியல. அது எப்படி ஆண்டவரே, எனக்கு சோர்வு வரும்போது உண்மையே நினைக்கணும்னு சொல்றீங்க, அது எப்படின்னா, நீங்க அவமானத்துல சோர்வடைஞ்சிருந்தீங்கன்னா அவமானம் அடைந்த கிறிஸ்துவ நினைக்கணும். ஒருவேளை சரீர பாடுகளால சோர்வடைந்திருந்தா பாடுகள் ஏற்ற கிறிஸ்துவ நினைக்கணும். சிலுவையின் தியானம் ஒரு பெரிய பலனை கொடுக்கும். எத்தனை பேர் அதை உண்மைன்னு சொல்றீங்க? நீங்க எத்தனை பாட்டை பாடினாலும் சரி, ஒரு கல்வாரி பாட்டை பாடி பாருங்க, அது உங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். 700 போர்ச்சேவர்கள் சுற்றிலும் இருந்தார்களாம். 700 பேர் முகத்தில் காரி உமிழ்ந்தார்களாம். அந்த முகம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்லணும், ஆண்டவரே உங்களை அவ்வளோ கேவலமா நடத்துனாங்களே, நான் அவ்வளோ கேவலமாவா நடத்தப்படுறேன்? இல்லப்பா. உங்களை அவ்வளோ திட்டினாங்களே, எனக்கு அவ்வளோ திட்டா கிடைக்குது? இல்லப்பா. உங்களை அவ்வளோ அடிச்சாங்களே, எனக்கு அவ்வளோ அடியா கிடைக்குது? இல்லப்பா. நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன்ப்பா. எனக்காக பாடுபட்ட உங்களை நோக்கி பார்க்கிறேன். எனக்காக மௌனமா இருந்தீங்களே, உங்களை நோக்கி பார்க்கிறேன். நானும் மௌனமா இருப்பேன் ஆண்டவரே, நானும் பொறுமையா இருப்பேன், நானும் சகிப்பேன். இயேசுவை நினைச்சா உங்க சோர்வுகள்லாம் என்ன செஞ்சிடும்? மாறிடும். உங்க சோர்வுகள் மாறிடும், நிச்சயம் மாறும். அவரையே நினைச்சுக்கோங்க. பாடுகள் சகித்த அவரை நினைச்சுக்கோங்க. கஷ்டங்களை சகித்த அவரை நினைச்சுக்கோங்க. சிலுவை பாடுகள் நமக்குள் ஒரு பலனை கொடுக்கும், சோர்விலிருந்து நம்ம எழும்ப வைக்கும். சில குடும்பத்துல புருஷனும் மனைவியுமா தொடர்ந்தேர்ச்சையான சில போராட்டங்களில் சிக்கி நீங்க சோர்ந்து போயிருந்தீங்கன்னா, உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லித்தாரேன். டெய்லி நைட்டு ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் நீங்க 2 பேரும் கரம் கோர்த்து கர்த்தர் சன்னிதானத்தில் நின்று, குடும்பமா உங்களை தேடுறோம்ப்பா, குடும்பமா உங்களை நோக்கி பார்க்கிறோம்ப்பா, நாங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறோம், எங்களுக்கு ஒரு வழி தரங்கன்னு ஜோமணி பாருங்க. நிச்சயமா தேவன் வழியை திறப்பார். கணவன் மனைவியை போல ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறவங்க யாரும் கிடையாது, இருக்க முடியாது. அந்த அளவுக்கு தேவைகளை கர்த்தர்ட்ட கொண்டு வந்து உங்க குடும்பத்துக்காக ஒரு மனதோடு நீங்க ஜெபிச்சிங்கன்னா உங்க சோர்வுகள் மாறும். மனைவிகள் உங்க கணவருடைய ஆவிக்குரிய சோர்வுகளை கொஞ்சம் அடையாளம் கண்டுபிடிக்க பழகணும். அவர் ஜெபிக்கிறாரா, அவர் பைபிள் வாசிக்கிறாரா, அவர் உபவாசிக்கிறாரா, அவர் சந்தோஷமா இருக்கிறாரா, கர்த்தருக்குள்ள ஆண்டவருக்கு கொடுக்கிறாரா, இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ணுறதுக்கெலாம் அவருக்கு டைம் ஒதுக்கி கொடுக்கணும். ஏங்க இன்னைக்கு என்ன ஜோம் பண்ணீங்களா, அவங்கள பார்த்தா ஜோம் பண்ண மாதிரி தெரியல, அப்படி பேசக்கூடாது. பா நான் பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன், நீங்கள் தயவுசெய்து இப்போ கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு வர்றீங்களா, அப்படி சொல்லணும். காரியங்களை கன்வே பண்ணுற முறை இருக்கு பாருங்க, அது பெருத்த வித்தியாசத்தை கொண்டு வருது. அதுக்கு பெண்களுக்கும் ஞானம் வேணும், ஆண்களுக்கும் ஞானம் வேணும். பல வேளைகளை இதில் தான் உறவுகளில் விரிசல் வந்து, வாக்குவாதங்கள் வந்து, சண்டைகள் நமக்கு வருது. கர்த்தர் நம்ம குடும்பங்களில் ஞானத்தை தருவாராக. சோர்வுகள், மனைவி சோர்ந்திருக்கும் பொழுது ஒரு புருஷன் கரிசனையாய் போய் விசாரிக்கணும். என்னம்மா அன்னைக்கு முகம் வாடி இருக்குது, ஏன் நீ சாப்பிடலையா, ஏன் நீ தூங்கலையா, என்ன சாப்பிட்ட மாதிரியா நான் சொல்லு, நீ இப்பெல்லாம் சரியாகவே சாப்பிட்றதில்ல, மறுநாள் ஒரு கிரேப் ஜூஸ் வாங்கி கொண்டாந்து கொடுக்கணும். அந்த மனைவி பாப்பா, ஐயோ இவ்வளோ என்ன நேசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பு செலுத்துவாங்க. இந்த ரகசியங்கள்லாம் பல குடும்பங்களில் தெரியவே இல்லை. ஒருத்தரை ஒருத்தர் கவனிச்சு கரிசனையாய் அன்பாய் புரிந்து, பிள்ளைங்க முகம் சில வேளைகளில் சோர்வாக இருக்கும், அது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனையை வச்சுட்டு இருக்கும், வெளியே சொல்லாதுங்க. வாலிப பிள்ளைங்களா மாறிட்டா ரொம்ப ஷேர் பண்ணுறது சில இடங்களில் கஷ்டமாக இருக்கும். உட்காந்து கேட்கணும், உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க, ஸ்கூலில் என்ன நடந்துச்சு சொல்லு, காலேஜில் என்ன நடந்துச்சு சொல்லு, அம்மாட்ட ஓப்பனாக பேசு அப்படின்னா அது வாயை திறந்து பேசும். அப்பா மாருங்க பல வேளைகளில் பிள்ளைங்களோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. உங்களுக்கு சொல்லித்தார, பெண் பிள்ளை ஆனாலும் சரி, ஆண் பிள்ளை ஆனாலும் சரி, அவங்க இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சஃபிஷியண்ட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பெண் பிள்ளைகள் அப்பாட்ட மனம் திறந்து பேசுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஒரு அன்புள்ள அப்பாட்ட பிள்ளைங்க ஓப்பனாக பேசுவாங்க. ஒரு அன்புள்ள தகப்பனா இருங்க, ஒரு அன்புள்ள தாயா இருங்க. யங்ஸ்டர்ஸ், வாலிப பிள்ளைங்க, உங்கள் அப்பாவுக்கு எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு வைக்காதீங்க, உங்கள் அம்மாட்ட எல்லாத்தையும் மறைக்காதீங்க. உங்கள் ஸ்ட்ரகிள்ஸை சொல்லுங்க. ஐயோ எனக்கு இப்படி இருக்குமா, எனக்கு இப்படி இருக்குப்பா, எனக்காக ஜோம் பண்ணுங்க, நான் ஹோலியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, எனக்கு சில டெம்டேஷன் என்னால் ஓவர் கம் பண்ண முடியல, நீங்கள் தான் எனக்கு ஜோம் பண்ணணும் அப்பா, நீங்கள் தான் ஜோம் பண்ணணும் அம்மா அப்படின்னு ஓப்பனாக கொஞ்சம் பேசுங்க. நீங்கள் சொல்ல எங்கள் அப்பா அவ்வளோலாம் எஜுகேட்டட் கிடையாது, அவ்வளோலாம் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாதுன்னா பரவாயில்ல. உங்கள் அப்பாட்ட முதல்ல சின்ன சின்னதாக அந்த உறவுகளை வளர்த்துக்கோங்க.
நாளைக்கு உங்க அப்பா தான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாங்க. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே டைமை ஸ்பெண்ட் பண்ணா உங்க அப்பா கூட எப்படி நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? கேர்ள்ஸ், நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயே டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு அம்மாட்ட வர்றதுக்கு லிமிட்டடா டைம் வச்சீங்கன்னா எப்படி உறவுகள் பலப்படும்? கிறிஸ்தவ குடும்பங்களிலே இன்னைக்கு உறவுகள் சிதறுண்டு போய் கிடக்கிறது. வாலிப பிள்ளைங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் பெருசா இருக்கிறாங்க பேரண்ட்ஸை விட. இன்னைக்கு சொல்றேன், நம்ம குடும்பம் ஒரு அழகான குடும்பமா இருக்கணும்னா உறவுகள் கட்டப்படணும், பகிர்ந்து கொள்ளுதல் வேணும், மனம் திறந்து பேசுகிற நேரம் இருக்கணும், குடும்பமா கூடி தேவனை ஆராதிச்சு அழகா தேவனை தொழுது கொள்கிற நேரம் இருக்கணும். பிள்ளைங்கள்லாம் கண்ணீரோடு தேவனை ஆராதிக்கிற நேரம் குடும்பத்தில் இருக்கணும். தகப்பன் அதை விரும்பணும், தாய் அதை விரும்பணும். பிள்ளைங்களுக்கு எம்பசைஸ் பண்ணணும், வா கர்த்தரை ஆராதிப்போம், வா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த குடும்பம் தான் அழகான குடும்பம். இந்த குடும்பத்துல சோர்வு வராது. பிள்ளை கம்மி மார்க் வாங்கிட்டு வந்தா கூட உடனே படால்னு பெற்றோர் சோர்ந்து போயிறாங்க. நோ, சொல்லணும், மகனே அங்க ஜோம் பண்றேன், நீ இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா படி. என்ன மகளே, இதுதானே அப்பா உனக்கு ஒரு டியூஷன் வைப்பாங்க, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா படி, அம்மா உனக்கு ஜோம் பண்றேன், நீ நிச்சயம் மார்க் வாங்குவ. கட்டாயம் அந்த பிள்ளை வாங்கும். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கு இடையில இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த அன்பு, அந்த புரிந்து கொள்ளுதல், இது பெற்றோருக்கும் சொல்றேன், பிள்ளைகளுக்கும் சொல்றேன், இதை ரொம்ப விலையேற பெற்ற ஒன்றா நீங்க நினைக்கல அப்படின்னா நம்ம குடும்பம் ஒரு அழகான குடும்பமா இருக்காது. கடைசியில பிள்ளைங்கள்லாம் திருமணம் ஆகி போயிடுவாங்க. பிள்ளைங்க யோசிக்கும், ஐயோ அப்பா அம்மா விட்டுட்டு வந்துட்டோமே, அந்த நாட்களில் பெற்றோரோட நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணலைன்னு பிள்ளைங்க வருத்தப்படுவாங்க. பெற்றோர் நினைப்பாங்க, ஐயோ கூண்டிலிருந்து பறவை பறந்து போனது போல பிள்ளைங்கள்லாம் போய் செட்டில் ஆயிட்டாங்களே, நம்ம 2 பேரும் தனியாக இருக்கிறோமே. அப்படி விரக்தியின் நாட்கள் வரதுக்கு முன்னாடி குடும்பத்தில் இன்பமான நேரங்களை உருவாக்குறதுக்கு ப்ளீஸ் டேக் டைம். இந்த அழகான குடும்பத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உலகத்தில் 1000 சம்பாதிக்கலாம், 1000 சேர்க்கலாம், உங்கள் சொத்து எது தெரியுமா? உங்கள் குடும்ப உறவு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற குடும்ப உறவு. அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்தா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் சோர்வே இருக்காது. சோர்வை மேற்கொள்ள கர்த்தருக்கு காத்திருங்க. சோர்வை மேற்கொள்ள எல்லாத்துக்கும் கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. 3வது, கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள் இருக்கிற இன்னொரு பிரச்சனை பயங்கர போராட்டங்கள். நான் சொன்னேன், நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் உங்கள் பாரத்தை பகிர்ந்து கொள்ளணும்னு. சில வேளைகளில் பகிர்ந்து கொள்ள முடியாது, சில போராட்டங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். தாவீதுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள். ஊர் ஊரா அலைந்தார், மலைமலையாய் அலைந்தார். ஆனால் தாவீதுக்குன்னு சில மனசை திறந்து பகிர்ந்து கொள்றதுக்கு சில நண்பர்கள் இருந்தாங்க, போராட்டங்களை பகிர்ந்து கொள்றதுக்கு. ஒரு சில வசனங்கள் வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்திற்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். தாவீது தப்பிச்சு போய் ராமா சாமுவேலுடைய ஊர் அங்க போறார். போய் தனக்கு சவுல் என்னெல்லாம் செஞ்சாரோ எல்லாத்தையும் என்ன செஞ்சாராம் சொன்னாராம். போராட்டங்களை ஆவிக்குரியவங்களோட நீங்க பகிர்ந்து கொள்ளணும். தாவீது அப்படிதான் செஞ்சார். 19ஆம் அதிகாரத்துல சாமுவேலோடு பகிர்ந்து கொள்றார். 21 வாசிங்க. தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதில் இருந்து ஓடி போய் யோனத்தான் முன்பாக வந்து, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன? நல்லா கவனிங்க. ஒரு லீடர்கிட்ட ஷேர் பண்ணாரு, ஒரு ஃப்ரெண்டுகிட்ட ஷேர் பண்ணார். யோனத்தான் சவுலுக்கு பையனா இருந்தா கூட தாவீதை ரொம்ப நேசிச்சார். நான் உங்களுக்கு சொல்றேன், நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும். உலகத்துல நண்பர்கள் இருக்கலாம், ஒரு எல்லைக்குட்பட்டு தான் இருக்கணும். ஆனா ஆவிக்குரிய நண்பர்கள் இங்க இருக்கிற எல்லாருக்கும் வேணும். நல்ல நம்ம மனசை பகிர்ந்து கொள்ள. உடனே யோனத்தான்கிட்ட நான் என்ன செஞ்சேன், உங்க அப்பா என்ன ஏன் இப்படி தொடர்ந்து வராரு அப்படின்னு சொல்லி மனசை திறந்து யோனத்தானோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார். 21:1 வாசிங்க. தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கின் இடத்தில் போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோட தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்மோட கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். தாவீது நோபில் இருக்கிற அகிமெலேக்கின் ஆசாரியன்ட்ட போறார். போய் சொல்றாரு, எல்லாத்தையும் ஷேர் பண்ணல, கொஞ்சத்தை ஷேர் பண்றார். உங்களுக்கு சொல்லித்தர, எல்லார்ட்டையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. எங்க குடும்பத்துக்காய் ஜோம் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லணும். என் பிள்ளைங்களுக்காய் ஜோம் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லணும். என் வீட்டில் கொஞ்சம் பண கஷ்டம், ஜோம் பண்ணிக்கங்க. சிலர்கிட்ட தான் அதை சொல்ல முடியும். சிலர்கிட்ட 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது,
அப்படி வாங்கணும், இப்படி வாங்கணும், வட்டி இப்படி கட்டிட்டு இருக்கிறோம், முடியல, ஜெபம் பண்ணுங்க. இதை ஒரு சிலர்கிட்ட சொல்லணும். சிலர்கிட்ட சொல்லணும், எனக்கு ரொம்ப பண கஷ்டம், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. அகிமெலேக்கின் இடத்துல எல்லாத்தையும் சொல்லல. அவர் நடுக்கத்தோட, ராஜா நீர் எப்படி தனியா வந்திருக்கிறீரு, நீ ராஜாவின் மருமகன் ஆச்சுதே, என்ன நோக்கம், எதுக்காக வந்தீர் அப்படின்னா எல்லாத்தையும் ஷேர் பண்ணல. எனக்கு பசிக்குது, கொஞ்சம் அப்பம் மட்டும் கொடு அப்படின்னு கேட்கிறார். அகிமெலேக்கு ஒரு நல்ல மனுஷனாய் தாவீதோடு உறவுள்ளவனாய் இருந்ததுனால நெருக்கத்துல அவருடைய பாரத்தை ஷேர் பண்ணிக்கிறார். 22:1 வாசியுங்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். நல்லா கவனிங்க. தாவீது தப்பிச்சு ஒவ்வொரு இடத்துலையும் போறாரு. சாமுவேல்கிட்ட ஷேர் பண்ணாரு, யோனத்தான்கிட்ட ஷேர் பண்ணாரு, அகிமெலேக்கிட்ட ஷேர் பண்ணாரு. இப்போ சொந்த குடும்பம் கூட நிக்குது. ஒரு காரியம் சொல்லி தட்டுமா? உங்க சொந்த குடும்பத்தார் ரட்சிக்கப்படாதவங்களா கூட இருக்கலாம். ஆனா அந்த பிளட் ரிலேஷன் இருக்கு பாருங்க, அதை கொஞ்சம் நீங்க மெயின்டைன் பண்ணணும். அவங்க ரட்சிக்கப்படலன்னு ஒதுக்கிடாதீங்க. அவங்க நல்ல காரியங்களுக்கு அவங்க வீட்டில் போய் நின்று நீங்க இன்வால்வ் ஆகலைன்னா கூட உங்க அன்பு, உங்க கடமையை செய்யணும். சிலர் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டா சொந்தங்களை ஒதுக்கியே தள்ளிடுது. அப்போ அவங்க எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? அவங்க எப்படி ஆண்டவர் அறிவாங்க? அவங்க வீட்டில் அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம்னா நீங்க போய் நின்று உரிமையா சித்தப்பா, மாமா, அத்தை, சித்தி அப்படின்னு போய் நின்று, அண்ணா அப்படின்னு போய் நின்று செய்ய வேண்டியதெல்லாம் அழகா செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஜெபம் பண்ணிட்டு வந்துடணும். அவங்க செய்யற வழிபாடுகள் எல்லாம் இன்வால்வ் ஆகக்கூடாது. பல நேரங்களில் நான் சொன்னேன், இடுக்கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று சொன்னது போல சில இடங்களில் ஆவிக்குரிய சகோதரர்கள் செய்யாதத கூட பிறந்தவங்க தான் செய்வாங்க. நீங்க அந்த உறவை கொஞ்சம் கனம் பண்ணி வச்சுக்கணும். ரட்சிக்கப்படலைங்கிறதால அவங்கள ஒதுக்கிறாதீங்க. இங்க தாவீதோடு கூடிக்கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? வாசிங்க அடுத்த வசனம். ஒடுக்கப்பட்டவர்கள். எப்படி? ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். அவர் கூட கூடினவங்க எல்லாம் பெஸ்ட் பீப்புள் கிடையாது, பெர்ஃபெக்ட் பீப்புள் கிடையாது. ஒடுக்கப்பட்டவங்க, கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க, இவங்க தான் சேர்ந்தாங்க. எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, அவரோட சேர்ந்தவங்களும் சரி. எல்லாம் கவனிச்சுக்கோங்க. உங்க பாரமான நேரத்துல, உங்க சோர்வான நேரத்துல இப்படிப்பட்ட நல்ல உறவுகள் உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். ஷேர் பண்ணீங்கன்னா உங்க பாரம் குறையும், உங்க சோர்வு குறையும், உங்க போராட்டம் குறையும். உலகத்துல போராட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு கடவுள் வச்ச சில வழிகளை நான் சொல்றேன். என்னென்ன போராட்டம்லாம் உங்களுக்கு இருக்குது, நீங்க அதை எப்படி ஜெயிக்கணும்னு சுருக்கமா சொல்லி என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். ஓசியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். தன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிக்காலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். அவன் தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம்னா அவன் தாயின் கர்ப்பத்துல யார் காலை பிடிச்சான்? அதே போலதான் வஞ்சித்து எதை வாங்கிட்டான்? சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டான். அண்ணன் பசியோட வரா, அவர் கூழ் காய்ச்சிட்டு இருக்கிறார் யாக்கோபு. இதாண்டாப்பா சான்ஸ், அவன் பசியோட வந்திருக்கிறான், இப்ப கண்டிப்பா நம்மகிட்ட கேட்பான். கேட்கும் போது என்ன கேட்கணும்? சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுன்னு கேட்கணும் அப்படின்னு கன்னிங்கா மனசுல நினைச்சு கன்னிங்கா சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டான். வாழ்க்கையெல்லாம் போராட்டம், வாழ்க்கையெல்லாம் போராட்டம், எல்லா இடத்துலையும் போராட்டம். 2 பரிவாரத்தோடு திரும்ப வரும்போது அண்ணனுக்கு பயப்படுறான். ஒன்று சொல்லித்தரேன், நீங்க தவறான வழியில சில காரியத்தை செஞ்சீங்கன்னா வாழ்க்கையெல்லாம் அதனுடைய விளைவுகளை சந்திக்கணும். உங்க மனைவிக்கு தெரியாம சில உறவுகளை நீங்க சைட்ல வச்சீங்கன்னா வாழ்க்கையெல்லாம் அதன் விளைவுகளை சந்திக்கணும். சகோதரி, உங்கள் புருஷனுக்கு உண்மையற்று வாழ்வீங்கன்னா வாழ்க்கையெல்லாம் அதன் விளைவுகளை சந்திக்கணும். ஒரு குடும்பத்துல கர்த்தர் எப்படி நியாயம் செஞ்சார்னு பார்த்தேன். அந்த சகோதரி திருமணமாகி வந்த பிறகு கணவனோடு சண்டையிட்டு விலகி பிரிந்து வந்து சற்று வாழ்க்கை வித்தியாசமாய் மாறி பிள்ளைகளை தனியாய் வளர்த்தார்கள். 2 பிள்ளைங்க, ஒரு ஆணும் பெண்ணும். அந்த பிள்ளைகள் வாலிப பருவம் வரும் பொழுது இந்த மகள் ஒருத்தரை நேசிச்சா, மகன் ஒருத்தரை நேசிச்சிட்டான். இப்ப 2 பேரும் வேற இடத்துல செட்டில் ஆயிட்டாங்க. எந்த பிள்ளைங்க தனக்கு உதவுவாங்கன்னு சொல்லிட்டு கணவரை விட்டு பிரிஞ்சு வந்து வேறு ஒரு துணையும் தேடிட்டு வாழ்ந்தாங்களோ இப்ப பிள்ளைங்க ஒதுக்கிட்டாங்க.
இப்ப தனிமரமா நிக்கிறாங்க. பாவம் உன் வீட்டு வாசற்படியில் படுத்திருக்கும்னு வேதம் சொல்லுது பாருங்க. அது 100க்கு 100 உண்மை. நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரியவங்களா வந்த பிறகு கூட மறைமுகமா சில பாவங்களை செஞ்சா கர்த்தர் நியாயாதிபதியாய் நின்று கேட்பார். அதிலும் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் விரோதமா செஞ்சா. வாலிப பிள்ளைகளே, உங்களுக்குன்னு ஒரு திருமண வாழ்க்கை வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது பாவத்துல ஈடுபட்டு உங்க சரீரத்தை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தால் தேவன் நியாயாதிபதியாய் நிற்பார். ஃபியூச்சர் லைஃப்ல நீ கொஞ்சம் கஷ்டங்களெல்லாம் சந்திக்க வேண்டியது வரும். நல்ல ஆவிக்குரிய அட்மாஸ்பியர்ல இருக்கும் பொழுதே உன்னை சுத்தமா காத்துக்கோ. உனக்கு எதிர்காலம்னு ஒன்று வர்ற வரைக்கும், உனக்கு தேவன் ஒரு வாழ்க்கை துணையை தர்ற வரைக்கும் நீ உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். யாக்கோபு அப்பாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க போறார். மேல என்ன போட்டுக்கிட்டாரு? தோலாலான எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அண்ணன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு, நீ யாரு அப்படின்னா என்ன சொன்னாரு? உம்முடைய குமாரனாகிய ஏசா நானு. ஓகே, எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டார். போனார். அங்க போய் ராகேல நேசிக்கிறார். திருமணம் நடக்குது. மாமனார் யாரை கொடுத்துட்டாரு? லேயாளை. ராத்திரியெல்லாம் தெரியல, மறுநாள் காலையில பார்த்தால் லேயாள். அப்போ நான் அதை கொஞ்சம் ரொம்ப இமேஜின் பண்ணி யோசித்து பார்த்தேன். உன் பேர் என்னன்னு கேட்டா லேயாள் வாயவே திறந்திருக்க மாட்டா. இல்லை, என்னன்னா ராகேல் நினைச்சுதானே கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அந்த ராத்திரியெல்லாம் அவன் பேசிருக்கவே மாட்டா கணவர் இடத்துல. பாருங்க, அங்க ஏமாத்தினால இங்க ஏமாத்தப்பட்டான். வாழ்க்கையில எதை செய்யறோமோ அதோடைய கான்சிக்வன்சஸை பல வேளைகளை நம்ம அனுபவிக்க வேண்டியது இருக்கும். பொழுது விடிந்து பார்க்கும் பொழுது லேயாள் என்றவுடன் அவன் இருதயத்துல பயங்கர டிசப்பாயின்மெண்ட். அப்புறம் திரும்ப ஒரு 7 வருஷம் செஞ்சு, அப்புறம் 7 நாள் கழிச்சு அவளை திருமணம் செஞ்சு, ஒரு நாள் வந்துச்சு, இனிமே நான் மனுஷன்ட்ட ஏமாத்தி வாங்கின ஆசீர்வாதத்தினால் நான் வாழ முடியாது ஆண்டவரே, நான் உங்களோட போராடுறேன், நீங்க என்ன ஆசீர்வதிங்க. அதனாலதான் யாக்கோபு இரவெல்லாம் போராடினார். உங்க வாழ்க்கையில மனுஷங்களோட போராடி போராடி சொத்து, அராடி நிலம், முக்காடி நிலத்துக்கெல்லாம் போராடி நீங்க வஞ்சித்து எடுத்துட்டீங்கன்னா காடுடைய ஆசீர்வாதம் இருக்காது. அதுக்கு பதிலா போய் முட்டி போட்டு நீங்க என்ன ஆசீர்வதிங்க. நான் அப்படித்தான் நடந்தேன் வாலிப வயசுல, 7 வயதுல இப்படித்தான் இருந்துட்டேன், தெரியாம அப்படி செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரே, என்னை கழுவுங்க, உங்க ரத்தத்தால சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு நீங்க என்ன எப்ப ஆசீர்வதிங்கன்னு சொன்னா அந்த ஆசீர்வாதம் பேரையும் மாத்தும், வாழ்க்கையும் மாத்தும். ஹல்லேலூயா. போராட்டம் வந்துச்சுன்னா ஒரு தேவன்கிட்ட போய் போராடுங்க. நீங்க மாத்துங்க எல்லாத்தையும். பழைய வாழ்வை மன்னிக்கிற ஒரு அன்புள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். கழுவி எடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். யாக்கோபுடைய பழைய வாழ்க்கையை எல்லாம் மன்னிச்சார். உன் பேர் இனிமேல் இஸ்ரவேல் எனப்படுவதாக என்று சொல்லி ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு வரைக்கும் அந்த பேர் நிலைச்சிருக்குது. தேவனோடு போராடுங்கள். 2வது உங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்குது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. உலகத்துல இன்னொரு போராட்டம் இருக்குது. என்ன போராட்டம்? வானமண்டலத்தில் உள்ள அந்தகார சேனைகளோடு நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. இந்த போராட்டம் நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். என்ன நாளிலே? தீங்கு நாள். அந்த பிசாசின் கூட்டம் எல்லாம் கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள் தீங்குகளை கொண்டு வர்றதுக்கு போராடுது. பிள்ளைகளை திசை மாற பண்ணுது, வழிவிலக பண்ணுது. நீங்க ஒரு டெசிஷன் சரியா எடுக்க வேண்டிய நேரத்துல தப்பா எடுக்க வச்சு உங்களுக்கு தீங்கு கொண்டு வருது. தீங்கு நாளிலே அவைகளை எதிர்த்து நிற்கிறதற்கு என்ன செய்யணுமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பின்னாடி வாசிட்டே வந்தீங்களா? எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியில ஜெபம் பண்ணுங்க. அந்தகார வல்லமையை ஜெயிக்கணும்னா நின்னு முழங்கால நின்னு குடும்பத்துக்காய், உங்க குடும்பத்தின் ஒவ்வொரு பிள்ளைக்காய் நீங்க தேவன்கிட்ட ஜெபம் பண்ணும். உங்க மனைவிக்காய் போராடி ஜெபிக்கிறீங்களா? என் அன்பு சகோதரனே, உங்கள் மனைவி உங்களுக்காய் ஜெபிக்கிறா. நீங்க உங்க மனைவிக்காய் ஜெபம் பண்ணி எவ்வளோ நாளாச்சு? ஒவ்வொரு இரவு ஜெபிக்கிறீர்களா? பகல் ஜெபிக்கிறீர்களா? அவள் சுகமாய் இருந்தால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஒரு மனைவி வீட்டுக்கு விளக்கு. அவள் மனைவி இல்லைன்னா வீடே அணைந்து போன ஒரு இருண்ட கூடாரம் போல மாறிவிடும். உங்கள் மனைவிக்கு தீர்க்காயுசை தரும்படி நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். ஒரு சிறிய கதையை ஒரு புத்தகத்திலே படித்தேன். கணவனும் மனைவியும் கப்பலிலே பிரயாணம் செய்கிறார்கள்.
திடீரென்று கப்பல் மூழ்க வேண்டிய சூழ்நிலைமை வருகிறது. உடனே எல்லாரும் தப்பி கரை சேர வேண்டும் என்று அங்க இருக்கிற போட்ல ஏறும் பொழுது இந்த கணவர் பார்த்தார், மனைவி இருக்கிறாள், ஆனாலும் இந்த கணவர் குதித்து போட்ல ஏறி தப்பிச்சு போயிட்டாராம். எல்லாரும் சொன்னாங்களா, இப்படி ஒரு பொல்லாத கணவன், மனைவியை விட்டுட்டு இவர் போயிட்டாரே அப்படின்ட்டு. நாட்கள் ஓடியது, சரித்திரம் மாறியது. அந்த தம்பதியருக்கு வீட்டிலே பிள்ளைகள் உண்டு. அவருடைய வாலிப மகன் ஒரு நாள் வளர்ந்து வந்த பிறகு கேட்டானாம், அப்பா அம்மா எப்படி மரித்து போனார்கள் என்று. அப்பொழுது அவர் சொன்னாராம், மகனே, ஒரு பெரிய புயல் வந்து கப்பலை கவிழ்க்க வேண்டிய நேரத்தில் நானும் உன் அம்மாவும் யோசித்தோம், யாராவது ஒருவர் தான் படகிலே தப்பி ஓட முடியும். உன் தாய் சொன்னாள், நான் நுரையீரலிலே ஒரு வியாதியினால் கஷ்டப்பட்டு இன்னும் சில காலத்துக்குள் மரித்து விடுவேன் என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் கப்பலிலே தங்கியிருந்து நான் போய்விட்டால் இன்னொரு 5 வருஷங்கள் தான் பிள்ளைகளை காப்பாற்ற முடியும், பிள்ளைகள் மரித்து விடுவார்கள். ஆகவே நான் கப்பலிலே மரித்து விடுகிறேன், நீங்கள் போங்கள், பிள்ளைகளை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டாள். இந்த தியாகத்தை பாருங்களேன். தன் புருஷன் வாழ்ந்திருக்க ஒரு மனைவி கொண்டிருக்கிற ஆசை, தன் பிள்ளைகள் மேல் ஒரு தாய் கொண்டிருக்கிற பாசம், அதற்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்தகார வல்லமைகள் உங்கள் குடும்பத்தில் போராடும் போது, உங்கள் பிள்ளைகளை திசை மாற பண்ணும் பொழுது, தகப்பன்மாரே நீங்கள் திறப்பில் நிற்க வேண்டும், தாய்மாரே நீங்கள் திறப்பில் நிற்க வேண்டும். அநேக புருஷர்கள் மனைவி மரித்த பின்புதான் அவளுடைய வேல்யூவே தெரியுது. அநேக மனைவியருக்கு புருஷன் மரித்த பிறகுதான் அவங்களுடைய வேல்யூவே தெரியுது. பூமியில வாழற நாட்கள்ல ஒருவர் நேசித்து அன்பு கூர்ந்து பகிர்ந்து கொண்டு போராட்டங்களை ஜெயிப்போம். நம்முடைய குடும்பம் ஒரு அழகான குடும்பமாய் கூடாரமாய் மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 3வது ஒரு போராட்டம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்லுகிறேன். நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோட போராடினேன். இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்கு அந்த துஷ்ட மிருகங்கள் என்ற வார்த்தை துஷ்ட மனமுள்ள மனிதர்கள். நீங்க நல்லா இருக்கிறது ஒரு சிலருக்கு பிடிக்காது, அது தெரியுமா? நீங்க வேலை இல்லாம இருக்கும்போது உங்க மேல ஐக்கியமா இருப்பாங்க. ஒரு நல்ல வேலை ஒரு நல்ல வசதியா ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டா சிலருக்கு பொறாமையிலும் பொறாமை, அவ்வளோ பொறாமை இருக்கும். சில வன்கண்கள் உலகத்தில் இருக்குது. நீங்க வாழ்ந்திருக்கிறது பிடிக்காது. உங்க பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கத்தோட வந்துட்டா சிலர் அப்படி மனசார சபிப்பாங்க. அப்படியெல்லாம் துஷ்ட மனுஷர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அந்த மனுஷனுடைய வன்கண்கள், துஷ்ட செயல்கள், திட்டங்கள் எல்லாம் குடும்பத்தில் நடைபெறாதபடிக்கு 1 ஜெபிக்கணும், 2 அவங்கள விட்டு நீங்க கொஞ்சம் விலகி இருந்தா நல்லா இருக்கும். அநேக குடும்பங்களை கெடுத்தது யார் தெரியுமா? ஒரு 3வது நபர். புருஷனும் மனைவியும் அன்பும் ஐக்கியமா இருக்கிறார்கள், யாரோ ஒரு பெண் இடையிலே வருகிறார், 3வது நபர். குடும்பத்தின் சமாதானம் போகிறது. நன்றாய் இருக்கிறார்கள், யாரோ ஒரு மனிதன் இடையிலே வருகிறார். அவர் கணவருடைய நண்பராய் கூட இருக்கலாம். நீங்கள் அறியாமல் அவரோடு பழகும் பொழுது உங்கள் புருஷனுக்கு சந்தேகம் வருகிறது. ஒரு 3வது நபர் துஷ்ட மிருகம் போல உங்கள் கூடாரத்திற்குள் வரக்கூடாது. அது யாராயிருந்தாலும் சரி. வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறேன், உங்களுக்கு என்று ஒரு திருமண காலம் வருகிற வரைக்கும் நீங்கள் யாரையும் நேசித்து உங்கள் இருதயத்தை பறிகொடுக்க கூடாது. அது உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற மகிமையான எதிர்காலத்தை அது தடை பண்ணும். அந்த பெண் அல்லது அந்த ஆண் இப்பொழுது உங்களை ரொம்ப நேசிக்கிறது போல இருக்கும், ஆனால் காட் வச்சிருக்கிறாரே ஒரு டிவைன் பிளான், ஒரு சூப்பர் நேச்சுரல் பிளான், ஒரு இட்டர்னல் பிளான். உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பார்ட்னரை வச்சிருக்கிறாரே, அந்த பெஸ்ட் பார்ட்னரை நீங்க அடைய முடியாத படிக்குத்தான் இந்த பெண் இடையில் வந்தாள், இந்த ஆண் இடையில் வந்தாள். நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறாய், அவனுடைய அன்பு உண்மை கிடையாது. ஆண்டவர் உனக்கென்று அதை விட ஒரு பெஸ்ட்டை வச்சிருக்கிறார். அந்த பெஸ்ட் வரதுக்கு இந்த செகண்ட் பெஸ்ட் எல்லாம் நீ தூக்கி தூர போட்டு தான் ஆகணும். சிலர் துஷ்ட மனுஷர்களை போல சில வாலிப பெண்களோடு அன்பாய் பேசுகிறார்கள், வாழ்க்கையில சில நாசங்களை செய்துவிட்டு கடந்து போய் விடுகிறார்கள். என் அன்பு மகனே, உனக்கும் கூட அதுதான். அந்த பெண்ணுடைய அன்பு உனக்கு இப்பொழுது இன்பமா இருக்கிறது, சிம்சோனுக்கு இருந்தது போல. ஆனால் எதிர்காலத்தில் தேவனுடைய மகிமையான திட்டத்தை அது தடை செய்யும் என்பதை மறந்து போகாதே. துஷ்ட மனுஷர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். உங்கள் வீட்டிற்கு வருவோர் போவாரை சற்று ஒரு கண் வைத்து பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளோடு யார் உறவாடுகிறார்கள், யார் பேசுகிறார்கள். உன்னுடைய கல்லூரியிலே, உன்னுடைய ஸ்கூல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். உன்னை தவறான வழியிலே போதைக்கும்
மற்ற சினிமாக்கும் அசுத்தமான ஆபாசமான இணையதளங்களை உன்னை பார்க்கறதுக்கு வழி நடத்துற ஃப்ரெண்ட்ஸை நீ தூக்கி போட்டு தான் ஆகணும். அது உனக்குள்ள முதல்ல பாதிப்பை கொண்டு வருது, உன் ஆவியில பாதிப்பை கொண்டு வருது, தேவனை விட்டு விலக செய்து பெற்றோருக்கு காரியங்களை மறைக்க வைக்குது. உங்க பெற்றோர் இன்னசென்ட் பேரண்ட்ஸ், they trust you, உன்னை நம்புறாங்க. பெண்ணே உன்னை நம்புறாங்க, உன்னை நம்பி ஸ்கூலுக்கு அனுப்புறாங்கம்மா, உன்னை நம்பி காலேஜுக்கு அனுப்புறாங்க, என் பிள்ளை பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். ஆனா இடையில வந்த துஷ்ட மிருகம் போல அந்த மனுஷனுக்கு இருதயத்துல நீ இடம் கொடுத்ததுனால உன் பெற்றோரையும் ஏமாற்ற, உன் தேவனையும் ஏமாற்ற. இதனால எத்தனை குடும்பங்களில அவமானம் தெரியுமா? எத்தனை குடும்பங்களில் திசை மாறி போன வாலிப பெண்களால பெற்றோர் வாழ்நாளெல்லாம் கண்ணீர் விடுறாங்க. எத்தனை குடும்பத்துல பெற்றோருடைய சித்த செய்யாத வாலிப தம்பிமாரால பெற்றோர் வாழ்நாளெல்லாம் கஷ்டம். அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளைத்தான் மணப்பேன் என்று சிம்சோன் சொன்னான். நடந்தது என்ன? வேறு மாதிரி வாழ்க்கை மாறிடுச்சு. அவளை சுட்டெரித்து போட்டார்கள். வேதம் அப்படி சொல்லுகிறது. தேவன், God has a very special plan in your life. அதை நீ அடையிறதுக்கு முன்னாடி சில துஷ்ட மிருகம் உள்ள வந்து உன் வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது. பெற்றோர்களே, ரொம்பவும் உங்கள் பிள்ளைங்களை நம்பாதீங்க. கொஞ்சம் ஒரு சைடு கொஞ்சம் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. ஆனால் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க, நம்புங்க பிள்ளைங்களை. பேலன்ஸ்டாக இருங்க. உங்கள் பிள்ளைங்க தான் உங்களுக்கு சொத்து. அந்த பிள்ளைங்க தான் நாளைக்கு உங்களை ஆதரிக்கிறவர்கள். உங்கள் கூடாரம் சமாதான கூடாரமாய், சந்தோஷ கூடாரமாய், ஆனந்த கூடாரமாய், ஆசீர்வாத கூடாரமாய், அழகான கூடாரமாய் இருக்க வேண்டுங்கிறது ஆண்டவருடைய சித்தம். பாரங்களை தூக்கி போடுங்க, சோர்வுகளை எடுத்து போடுங்க, போராட்டங்களை முழங்கால நின்று ஜெயிங்க. கர்த்தர் உங்க கூடாரத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்கலாமா? ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வீடு எப்படி இருக்குது என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியை ஆண்டவர் கொடுத்தார், ஒரு நல்ல கணவனை ஆண்டவர் கொடுத்தார். பெற்றோரே, உங்களுக்கு நல்ல பிள்ளைகளை தேவன் கொடுத்தார். பிள்ளைகளே, உங்களுக்கு ரொம்ப நல்ல தியாகம் பண்ற பெற்றோர் ஆண்டவர் கொடுத்தார். God has a beautiful plan about your family. உங்க குடும்பம் ஒரு அழகான கூடாரமா இருக்கணும். பரவி போகிற ஆறுகளைப் போல, நதியோரத்தில் உள்ள தோட்டத்தை போல, கர்த்தர் நாட்டின சந்தன விருட்சங்களைப் போல நம்ம வீடு வாசமா இருக்கணும். கனி தருகிற கூடாரமா இருக்கணும். கொஞ்சமா இருந்தாலும் அதில் ஒரு மனநிறைவோடு வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எதுக்கு பின்னாடி ஓடுறீங்க? பொருள் சேர்க்க, பணம் சேர்க்க, வீட்டிற்கு மேல் வீடு வாங்க வேண்டும் என்று உலகம் ஓடுவது போல ஓடாதிருங்க. அந்த உலகத்துக்கு இல்லாத ஒரு ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தில் இருக்குது. அது என்ன தெரியுமா? தேவன் கொடுக்கிற சமாதானம். உம்முடைய கூடாரத்தை விசாரிக்கும் பொழுது ஒரு குறைவை காண மாட்டீர். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் என்று வேதம் சொல்லுகிறதே. உங்க வலது கரத்தை எடுத்து இருதயத்தில் வச்சுக்கோங்க. சொல்லுங்க, அப்பா, ஓடி ஓடி சம்பாதிக்கிற பொருள் மட்டுமல்ல ஆண்டவரே, நீங்க தர ஆசீர்வாதம் தான் என் வீட்டை சந்தோஷமா வைக்கும். சகோதரர்கள் சொல்லுங்க, எனக்கு கொடுத்த நல்ல மனைவிக்காய் நன்றி ஆண்டவரே. சகோதரிகள் சொல்லுங்க, எனக்கு கொடுத்த நல்ல கணவருக்காய் நன்றி ஆண்டவரே. பிள்ளைங்க சொல்லுங்க, எனக்கு கொடுத்த நல்ல தாய் தகப்பனுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. பெற்றோர்கள் சொல்லுங்க, எனக்கு கொடுத்த நல்ல பிள்ளைகளுக்காய் நன்றிப்பா. இதெல்லாம் நீங்க கொடுத்த ஈவு ஆண்டவரே. என் கூடாரம் அழகான கூடாரமா இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களே. இஸ்ரவேலரின் கூடாரத்தில் ராத்திரியிலே அக்கினி ஸ்தம்பம், பகலிலே மேக ஸ்தம்பம். தேவன் கூடவே இருக்கிற ஒரு ஆசீர்வாதம். இதை விட என்ன வேணும் பிரதர்? இதை விட என்ன வேணும் சகோதரி? தேவன் கூட இருந்தா போதுமே. உங்க வீட்டுல எதனாலும் நீங்க இழக்கலாம், தேவ சமூகத்தை இழந்துடாதீங்க. எதனாலும் நீங்க நஷ்டமா விட்டுறலாம். குடும்பத்தில் இருக்கிற ஒரு மன ஐக்கியம், சமாதானத்தை விட்டுறாதீங்க. உங்க வீட்டுக்கு அழகே அங்க இருக்கிற தேவன் தான். உங்க வீட்டுக்கு அழகே அங்க இருக்கிற தெய்வீக சமாதானம் தான். உங்க வீட்டுக்கு அழகே அங்க இருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த மாலை வேளையில நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும்
ஆண்டவருடைய கரத்துல காணிக்கையாய் ஒப்பு கொடுக்கலாமா? சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தந்த எல்லாத்தையுமே நல்லா தந்தீங்க ஆண்டவரே, எனக்கு தந்த எல்லாமே பெஸ்டா தந்தீங்க ஆண்டவரே. நான் இனிமே முறுமுறுக்க மாட்டேன். இஸ்ரவேலர்கள் கூடாரத்துல முறுமுறுத்தது போல என் கூடாரத்துல முறுமுறுப்பு இனிமே இருக்காது. நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு அப்படின்னு வேதம் சொல்லுது. கொஞ்சமா இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணி அதை கர்த்தர்ட்ட அனுபவிச்சு கர்த்தருக்கு நன்றி சொல்ல பழங்க. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஆண்டவரே, நீர் எங்கள் குடும்பத்துக்கு தகப்பனா இருக்கிறீர். எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளுகிறீர், எல்லாவற்றையும் நடத்துகிறீர். எங்கள் கூடாரங்களிலே எங்களுக்கு வருகிற பாரங்களை எல்லாம் இன்னைக்கு உங்க பாதத்துல வைக்கிற ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, அப்பா உங்க பாதத்துல வச்சுட்டு போற ஆண்டவரே. வாயை திறந்து சொல்லுங்க, அப்பா எங்க பாரங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்க பாதத்துல வச்சுட்டு ஆண்டவரே, இனிமே நான் அதை பார்க்கவே மாட்டேன். என் சோர்வுகள் எல்லாம் நீங்கும்படி எனக்குள்ளாக பலனை கொடுத்து அனுப்புங்க. சொல்லுங்க, என் புருஷனுக்கு பலன் கொடுங்க, என் மனைவிக்கு பலன் கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு பலன் கொடுங்க, எங்க பெற்றோருக்கு பலன் கொடுங்க. கழுகை போல நாங்க உயர எழும்ப எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே, புது பலன் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, யார் யார் சோர்ந்து போய் வந்தார்களோ இந்த மாலை வேளையில ஒவ்வொருவருக்கும் புது பலனை கொடுப்பீராக ராஜா. யார் யார் போராட்டங்களின் வழியாய் கடந்து செல்லுகிறார்களோ தகப்பனே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுகிறது இல்லை என்று யாக்கோபு சொன்னது போல இந்த மாலை வேளையில இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் பெயரை மாற்று, இன்றிலிருந்து உனக்கு இஸ்ரவேல் என்ற பெயர் இருப்பதாக என்று சொன்னீரே, அப்படி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைங்க கூடார அழகா இருக்கட்டும், ஆனந்தமா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும், சுகமா இருக்கட்டும். இந்த ஜனம் சுகமாய் தனித்து வாசம் பண்ணட்டும். தேவனோடு இந்த பூமியிலே மகிழ்ச்சியா இவர்கள் வாழட்டும். ஆசீர்வதித்து அனுப்பும். சகல துதிகன மகிமையும் உங்களுக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.